Daily. Taste the Daily. முரசொலி மாறன் இறந்த பிறகு கட்சியில நிறைய பேர் இருக்கும்போது ஐயா தயாநிதி மாறனுக்கு இடத்த கொடுக்குறாங்க. யாரா? ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த மாதிரி உங்களை மாதிரி இதழியலாளர்கள் ஊடகவியலாளர் கேட்கும்போது, ஏன் நீங்க கட்சியில இவ்வளவு மூத்தவங்க இருக்கும்போது இவருக்கு தயாநிதி மாறன் கொடுக்குறீங்கன்னு சொன்னதுக்கு கேட்டதுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில், தயாநிதிக்கு இந்தி நல்லா தெரியும், வட இந்திய தலைவர்களோடு பேச வசதியா இருக்கும், வேணா எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா அவர் பேசுனது இருக்கு. இது நடிப்பு, நாடகம். இந்திய இன்னைக்கு தான் திணிக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எந்த இடத்துல இங்க இந்தி இல்ல. உங்க கட்சிக்காரருக்கு இந்தி எது இங்கிலீஷ் எது தெரியல, ஏறி போய் இங்கிலீஷ் கீழே இருக்க இங்கிலீஷ் அழிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன சிரிக்கிறீங்க? கேள்வி கேட்கிறீங்க, பதில் சிரிக்கிறீங்க. கொடுமைதான். எத்தனை காலத்துக்கு நம்புவீங்க சொல்லுங்க? என்னைக்கு நீங்க உங்களை நம்புவீங்க? இவங்களை நம்பி நம்பி நம்ம நாடு ரோட்ல இன்னைக்கு 65 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தனும் பாட்டனும் போராடி சேர்த்திருக்காங்க. மறுபடியும் இன்னைக்கு அதே பிரச்சனை நமக்கு கையளிக்கப்பட்டுச்சு. இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்படுங்கிறது இப்ப இல்ல, ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. அன்னைக்கே அது சண்டை போட்டு நிறுத்திருக்கணும். அதுதான் பேசிருக்கீங்க. என்ன நெருக்கடி? இவர்கள் அரசால மக்களுக்கு இருக்கிற நெருக்கடியை யார் தடுக்கிறது? என்னை பாருங்க, கேள்வி கேட்டீங்க. இவர்கள் ஆட்சி அரசால மக்களுக்கு ஏற்படுற நெருக்கடியை யார் தடுக்கிறது? என்ன நெருக்கடி வருது? பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாமே நீங்க தான். அதை யார் தடுக்கிறது? தற்போதுள்ள அரசால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகத்துல அதுல எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. அதுல ஒன்றும் கருத்து இல்லை. நேற்றே சொல்லிட்டேன். மருந்தகம் தொடங்குறாங்கன்னா அப்ப நோயாளிகள் அதிகம் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நோயாளிகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க போராடுவதா நல்ல தலைவருக்கோ நல்ல முதல்வருக்கோ அழகா இருக்கும். ஒழிய நோயை குணப்படுத்த மருந்து கொடுக்குறது, நோய் உருவாகாத சமூகத்தை உருவாக்கு. நான் கூட்டணி வைக்கலைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்க கட்சிகளோட தலைவர்களோட கூட்டணி வைக்கிறதா கூட்டணின்னு நினைக்கிறீங்க. இந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்கு செலுத்துறது யாரு? மக்கள். மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள். நான் தான் இந்த நிலத்தில் பெரிய கூட்டணி வச்சிருக்கேன். 8 கோடி மக்களை எங்களோட அவங்களை நம்பி கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான். தினந்தோறும் பிரச்சனைகளை சொல்றீங்கல்ல. ஐயா இந்த வீடை இடிக்க வரான், ஐயா இங்க மின் விளக்கு எரியல, ஐயா இங்க சாலை இல்லை, ஐயா நாங்க 14,000 பேர் படிச்சுட்டு ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கோம், ஐயா இந்த செவிலியர் பணி நிரந்தரம் இல்லை, போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடித்த ஊதியம் தரல, தினம் பிரச்சனை இருக்குல்ல. இப்ப வரைக்கும் மீனவனை கைது பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு கண்ணீரோடும் கவலையோடும் அந்த வீதியில இருந்து கதறாங்கல்ல. இந்த மக்கள் எல்லாரோடும் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். மிகப்பெரிய கூட்டணி இந்த நிலத்தில் வச்சிருக்கிறது நாங்க தான். அதே போல இந்திய கல்வியில சேர்க்கல அப்படின்னாக்கா தமிழக அரசு எழுதுறது 500 கோடி இல்ல 5000 கோடி சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு வார்னிங் கொடுத்தாரு. அத இழக்கிறது இவர் எப்படி இவங்க எப்படி முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. 5000 கோடி இழக்கிறது ஒரு மாநிலத்தினுடைய மொத்த வரிவாயு நீ இழந்துருவ. என்னை மாதிரி ஒருத்த உட்காந்துட்டா நீ என்ன என் காசை எடுத்துக்கிட்டு ஒன்றை வந்து கெஞ்சணுமா? இதுக்காடா போராடி நாங்க சுதந்திரம் பெற்றோம்? இதுக்கா என் முன்னோர்கள் தூக்கல தோங்கினா? இதுக்கா செக்கெழுத்து சிறைப்பட்டு வதப்பட்டு மிதிப்பட்டான்? இதுக்கா இந்த சுதந்திரத்துக்கா வெள்ளக்காரனை விரட்டி விட்டு உனக்கு அடிமையா இருக்கிறதுக்கா நாங்க போராடணும்? என்னது இது? காசு ஏதோ பரம்பரை சொத்த திட்டங்கள் கொடுக்குற மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. எங்க வரி வருவாய்? உழைக்கும் மக்கள் நாங்க கட்டினது வருவாய். இங்க பாருங்க, நீங்க இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி 100 நாள் வேலைக்கு போற நம்ம அம்மா பெரியம்மா சின்னம்மா நம்ம அக்கா தங்கச்சி அரிசி பருப்பு உப்பு ஊறுகாய் பால் நெய்க்கு என்ன வரி கட்டுறாங்களோ அதேதான் அதானி அம்பானி கொண்டாட்டியும் கட்டுறாங்க. வரி ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தர ஒன்னா இருக்கா? இல்ல. அப்புறம்
நாங்க உழைக்கும் மக்கள் உனக்கு வரியை கொடுத்துருவோம், பெரு வெள்ளத்துல சிக்கிச்சாவோம், ஒரு பேரிடர், விவசாயம் எல்லாம் நாசமாயிரும். அந்த பேரிடர் காலங்களில் எங்களுக்கு நிதி, உரிய நிதியை தர மாட்டீங்க. நீங்க ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்க, சம்பளம் கொடுக்க காசு இல்லைம்பாங்க. இந்த அரசு பேசுறதை நீங்க கணக்கில் எடுக்காதீங்க. ஒவ்வொரு ஆண்டும் இப்ப பாருங்க, இந்த நிதிநிலை அறிக்கைக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. 100 கிலோ அல்வா கிண்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து பாருங்க, இது சிரிக்கிறீங்க. நீங்க அறிவிப்பை பாருங்க, என்ன தேர்தல் வரப்போதுல எல்லாம் காதுல லிட்டரா தேனை ஊத்துவாங்க. நீங்க படிக்கும்போது பாப்பீங்க. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. 8,50,000 கோடி கடனாயிருக்கு. இந்த நிதி, இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க? ஐயோ காசு இல்ல அப்படின்னு இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க? இப்ப ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காருங்க, மாநில அரசு நிதிகளை மத்திய அரசு வந்து ஒதுக்காவிட்டால் நீ மாநில அரசு வரியை கட்டாது அப்படின்னு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதை ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தான். நான் சொல்லும் போது இவர் உணர்ந்துதான் பேசுகிறாரா, அறிவோடு தான் பேசுகிறாரா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பேசினாங்க. இப்ப அவர் சொல்லுவார், செய்ய மாட்டார். நாங்க சொல்ல மாட்டோம், செஞ்சிருக்கோம். 2 பேருக்கு வித்தியாசம் புரியுதா? இதுதான் பிரச்சனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.